இதுதான் தீன் என்றும் சொல்வார்கள். ஒருவர் நல்ல முஸ்லிம், சாலிஹான மனிதன் என்பதற்கு என்ன அடையாளம்? நம்மிடம் இருக்கவே இருக்கிறது, காலாகாலம் இருக்கிற மனப்பதிவு என்ன? அவர் ஒரு தக்வா உள்ள சாலிஹான முஸ்லிம். ஏன் தெரியுமா? அவர் ஐங்கால தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுவார், ரமதானிலே நோன்பு நோட்பார், குர்ஆனை அதிகம் ஓதுவார், திக்ர் ஔராது செய்வார். இப்படி வணக்க வழிபாடுகளை அடுக்கிக் கொண்டு போவோம். அந்த வணக்க வழிபாடுகளை வைத்துத்தான் அவர் சாலிஹானவரா இல்லையா என்பதை நாம் தீர்மானிப்போம். ஒரே அளவுகோல் வணக்க வழிபாடுகள். அவர் தாடி வைத்திருக்கிறார், அவர் தொப்பி அணிவார், பள்ளியோடு அவருக்கு அற்புதமான உறவு தொடர்பு, இவையெல்லாம் கண்டிப்பாக கட்டாயமாக வேண்டப்பட்டவை. ஆனால் இந்த வணக்க வழிபாடுகள் மாத்திரமல்ல ஈமானுடைய அளவுகோல், தீனுடைய அளவுகோல், இஸ்லாத்துடைய அளவுகோல், சலாஹ் என்ற ஒரு மனிதன் சீரான முஸ்லிம் என்பதற்கான அளவுகோல் என்பதை நான் இங்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையாக சொல்வதாக இருந்தால், பொறுப்புணர்ச்சியோடு சொல்வதாக இருந்தால், நானும் நீங்களும் நிறைவேற்றுகின்ற வணக்க வழிபாடுகள் கூட, அமல் இபாதத்துகள் கூட, என்னிலே உங்களிலே நல்ல பண்பாடுகளை, மனித விழுமியங்களை, நல்ல ஒழுக்கங்களை வளர்க்க வேண்டும். வளர்க்காத போது அந்த வணக்க வழிபாடுகள் கேள்விக்குறியாக மாறும் என்பது மிகப்பெரிய உண்மை. பண்பாடுகளை வலியுறுத்தாத மதம் இல்லை, மார்க்கம் இல்லை, கொள்கை இல்லை, ஆன்மீகத்துறை எதனையும் காண முடியாது. ஆனால் நமது மார்க்கம் பல படிகள் மேலே சென்று பண்பாடுகளை ஈமானுடைய வெளிப்பாடாக பார்க்கிறது. ஒரு மனிதன் பண்பாடுள்ளவனாக இருக்கிறான் என்றால் அது அவனுடைய ஆரோக்கியமான ஈமானுடைய வெளிப்பாடு. அவன் அமைதியாக பேசுகிறான், நாகரிகமாக நடந்து கொள்கிறான், மென்மையாக செயற்படுகிறான், இவருடைய உள்ளத்தையும் அவன் காயப்படுத்துவதில்லை, நோய்ப்பதில்லை, இவரையும் இம்சிப்பதில்லை, இவருக்கு அநியாயம் செய்வதில்லை, அபாண்டம் சுமத்துவதில்லை, படுதோறு சொல்வதில்லை, கோல் சொல்வதில்லை, புறம் பேசுவதில்லை, எந்த ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி பேசுவதில்லை, எல்லோருக்கும் உதவிக்கரம் நீட்டுகிறான், கருணை காட்டுகிறான், ஏழைகளை, அபலைகளை, விதவைகளை, சமுதாயத்தின் கீழ்மட்டத்தில் உள்ளவர்களை எல்லாம் அவன் நேசிக்கிறான், அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதிலே அவன் பேரின்பம் காண்கிறான் என்று சொன்னால் அது எதனுடைய அடையாளம் தெரியுமா? அவனிடம் இருக்கும், அந்த முஸ்லிமிடம் இருக்கும் ஆரோக்கியமான ஈமானுடைய அடையாளம். ஆரோக்கியமான ஈமானை அளப்பதற்கு வழிபாடுகள் மாத்திரம் அல்ல அளவுகோல், பண்பாடுகள் மிகப்பெரிய அளவுகோல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய பெயரால் தான் பண்பாடுகளை சொல்லியிருக்கிறார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாத போது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். நல்லதை பேசுகிற, நாகரிகமாக பேசுகிற, தேவையானதை பேசுகிற, பிரயோசனமானதை பேசுகின்ற அந்த தன்மை ஈமானுடைய வெளிப்பாடு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிறார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ அவர் விருந்தாளியை கவனிக்கட்டும், கௌரவிக்கட்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுதி ஜாரஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ அவர் அண்டை அயலவருக்கு அநியாயம் செய்யாமல் இருக்கட்டும், அவர்களுக்கு நோவினை செய்யாமல் இருக்கட்டும், அவர்களை இம்சிக்காமல் இருக்கட்டும். ஈமானுடைய பெயரால் தான் நபி அவர்கள் பண்பாட்டை எதிர்பார்க்கிறார்கள். ஈமான் உள்ள இடத்தில் இப்படியான துர்க்குணங்கள் இருக்காது, கெட்ட குணங்கள் காணப்பட மாட்டாது. உங்களுக்கு பரிச்சயமான ஒரு ஹதீஸை நினைவுக்கு கொண்டு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின். அல்லாஹ் மீது சத்தியமாக ஒருவர் மூமின் அல்ல, மூமின் அல்ல, மூமினே அல்ல. சஹாபாக்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இவ்வாறு 3 முறை சத்தியம் செய்து ஈமானை இழந்த மனிதன் என்று யாரை சொல்கிறார்கள்?
கேட்கிறார்கள், அவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதரே. நபி அவர்களுடைய பதில் என்ன? அல்லதி லா யமன் ஜாருஹு பவாயிகஹு, யாரினால் அவருடைய அண்டை வீட்டாருக்கு தொல்லையோ, அடுத்த வீட்டாருக்கு தொல்லையோ, அவர்தான் அல்லாஹ்வின் சத்தியமாக ஈமான் கொள்ளாத மனிதர். சுப்ஹானல்லாஹ். பண்பாடுகள் என்பவை ஈமானை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான அம்சம் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். நாளை மறுமையிலே